அதிமுகவிற்கு புதிய பொதுச் செயலாளர் அதிர்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு ஒரு 25 நபர்கள் தயாராகிவிட்டார்கள் என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமடா இந்த இயக்கம். அதை கட்டி காப்பாற்றிய பெண்மணிதான் ஜெயலலிதா அம்மையார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு துரோகம் செய்வதற்கு, பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு உங்களுக்கு பணம் இல்லையா, அதாவது இதற்கு முன்னதாக அமைச்சர் பொறுப்பிலே இருந்து எத்தனையோ ஆயிரம் கோடிகளை சூட்டி வைத்திருக்கிறீர்களே, அதையும் வைத்துக் இன்னும் அதை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு பதவிகள் வேண்டும், அதற்கு லீமா ரோஸ் என்ற பெண்மணியை அதிமுகவுடைய பொதுச்செயலராக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆளுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வாங்கி இருக்கிறார்கள் என செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு, அந்த 10 கோடி ரூபாய் வாங்கியது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. அது நமக்கு தெரிய போவதும் கிடையாது, தெரியவும் இல்லை. ஆனால் அதிமுகவை உடைத்தெறிந்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக பதவியேற்ற பின்பு தேர்தல்களிலே தோல்வி என்ற நிலைப்பாடு மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலாவது அதிமுக பின்னோக்கி சென்றிருக்கிறதா? எந்த ஒரு கட்சியிடமாவது அதிமுக அடமானம் வைத்திருக்கிறாரா? தன்னுடைய குடும்ப உறுப்பினரை நேரடியாக அழைத்து வந்து அதிமுகவிலே அடுத்த இடத்திற்கு அமர வைத்திருக்கிறாரா என பார்த்தால் எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற மாபெரும் ஒரு இயக்கத்துக்காக உழைத்த ஒரு தலைவன் அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, தோல்வி. இப்ப திமுகவும் தோல்வியைத்தானே தழுவி இருக்கிறது. திமுக சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவி இருக்கிறது. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் ஏகப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அடித்து சொன்ன திமுகவை இன்று தோல்வியை தழுவி சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவி இருக்கிறது. அப்போ திமுகவை கலைத்து விட்டு போக வேண்டியதானா? திமுகவை இரண்டாக உடைத்து விட முடியுமா? அப்ப திமுக அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார், தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இன்று வரைக்கும் அதிமுகவிற்கு உழைத்த நபர்கள். ஆனால் இன்று விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுப்பது பிரச்சனை என்பது கிடையாது. ஆனால் தமிழகத்துடைய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதற்குத்தான் அனைவருமே கட்டுப்பட்டாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே புதிதாக ஒரு நபரை லீமா ரோஸ் அப்படிங்கிற பெண்மணியை அமர வைத்து விடலாம் என இவர்கள் நாம் கணக்குகள் போட்டு வைத்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எஸ்.பி. வேலுமணியோ அல்லது மற்ற நபர்கள் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் புரிந்து உழைத்து வந்த ஒரு நபரை அதிமுகவில் பொதுச்செயலாளராக அமர வைப்பது என்பது அதிமுகவிற்கு உகந்ததாக இருக்கும். அதை தவிர்த்துவிட்டு இப்போ வந்த நபர்கள் எல்லாம் அதிமுகவிலே அமர வைத்தால் அதிமுக என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணிப்பார். தன்னுடைய மகன் பாண்டிச்சேரியிலே கட்சி ஆரம்பித்திருக்கிறார். தன்னுடைய மருமகன் தமிழக வெற்றி கழகத்திலே 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். நாம் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எப்படி? அதற்குத்தான் இவ்வளவு பிரச்சனையும் போய்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவில் இல்லை என்றால் அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளிலே அழிந்து போய்விடும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க என்னால் எழுதி வச்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து இறக்கிவிடப்பட்டால் அடுத்த 5 ஆண்டுகளிலே சீமானுடைய கட்சி எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கியதோ அதை விட கீழே அதிமுக வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க எழுதி வேணுமாலும் வச்சுக்கோங்க, அதிமுக கண்டிப்பாக படுதோல்வியை சந்தித்து பாதாளத்திலே விழுந்து கண்டிப்பாக அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம் இல்லாமல் போனது, கரைந்து போனது என்ற ஒரு செய்தி தான் நீங்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 25 நபர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அடுத்து 2031 சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுவீங்க? 2031 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் அதிமுகவிற்காண்டி போட்டியிடுவீர்களா அல்லது அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவீர்களா அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்காக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குமா? இப்படி பல்வேறு பிரச்சனை என்பது அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் யாரால் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா நமது சி.வி. சண்முகத்தின் மூலமாகத்தான் வெளியேற்றப்பட்டார். சி.வி. சண்முகத்துடைய தூண்டுதல். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் பொதுச்செயலாளர் பொதுக்குழுவை கூட்டி நமது சி.வி. சண்முகம் தான் அன்றைய தினம் அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். அதாவது மைக்கையை பிடித்து சி.வி. சண்முகம் தான் ஒருமனதாக நாங்கள் எடப்பாடியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்தார். அதே சி.வி.
சண்முகத்தின் மூலமாகத்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பதவி போனால் என்ன, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக அவருடைய தொகுதியிலே கண்டிப்பாக மாபெரும் வெற்றிகளை அடுத்தடுத்த தேர்தல்களை செய்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் நமது அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கமாக இருந்த அந்த இயக்கம் என்பது கண்டிப்பாக கரைந்து அழிந்து போக தவிர வேற வழிகள் என்பது கிடையாது. அதற்கு இப்படி தனித்தனியாக பிரித்துக் கொண்டிருப்பதற்கு பேசாமல் சசிகலா அம்மையார் கையிலே கொடுத்திருக்கலாமே. சசிகலா அம்மையார் கையிலே கொடுத்திருந்தால் மன்னருடைய குடும்பத்துடைய அடிமை கட்சியாக அதிமுக இருந்திருக்குமே. அப்படி இருந்திருந்தாலும் கூட அதிமுக இன்று அதிமுகவாக இருந்திருக்கும். அதிமுகவுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருந்திருக்குமோ என்னவோ. அதிமுகவிலே சசிகலா அம்மையாரை ஓரம் கட்டப்பட்டார். அடுத்தபடியாக டிடி வெளியேற்றப்பட்டார். ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். இன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் வெளியேற்றக்கூடிய வேலைப்பாடுகள் பின்புலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருக்கு மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக செயல்படக்கூடிய நபர் தான் நமது சி.வி. சண்முகம் என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. சி.வி. சண்முகம் நேற்று தினம் பேட்டியிலே என்னுடைய பெத்த பிள்ளைகள் மனதிலே நான் சத்தியம் செய்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை வர சொல்லுங்கள், அவரை வர சொல்லி சத்தியம் செய்ய முடியுமா என கேள்விகளை கேட்டிருந்தார். சி.வி. சண்முகத்துடைய மகனும் எஸ்.பி. வேலுமணியுடைய மகனும் 2 பேரும் சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மகனை நேரடியாக சந்தித்து அவரிடம் பேச்சுவார்த்தை பேசி அதற்கு அடுத்து மூவரும் தான் திமுகவிலே பேசியதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது சி.வி. சண்முகம் இப்படி சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என தற்சமயம் இணையதளங்களிலே கூட கேள்விகள் என்பது எழுந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக இருக்கக்கூடிய அதாவது உண்மையான அதிமுக தொண்டர்கள் வேற எந்த ஒரு இயக்கத்திற்கும் போக மாட்டார்கள். அதே போல எந்த ஒரு இயக்கத்திற்கும் தலைமை நல்லதோ கெட்டதோ தலைமை என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் செய்வார்களே தவிர அவருடைய சொந்த ஆசை, பண ஆசைக்கோ அல்லது பதவி ஆசைக்கோ இணங்க மாட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்சமயம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை வைத்துத்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறதே தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்கல. இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கிறது என ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. வந்திருக்கும். ஏன்னா இவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைத்துவிடும். 4-5 அமைச்சர்கள் பொறுப்பு என்பது கிடைத்துவிடும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாம் மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதிமுக அப்படிங்கிற கடல் போன்ற ஒரு இயக்கம், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்து 2ஆம் இடத்திலே அடிமையாக அங்கே அவர்கள் விஜய் சொல்லக்கூடியதை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா? நாம் அப்படி பதவியே இல்லாவிட்டால் நாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். விஜயுடைய பேச்சை கேட்டு அந்த இடத்திலே அமர்வதற்கு நாம் என்ன கோழைகளா, நாம் என்ன சின்ன கட்சியை நினைத்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே அங்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது முற்றிலுமாக புரியல அப்படின்னே கூட சொல்ல. அவர்களுக்கு தேவை பதவி 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 பதவி. அந்த பதவி இருந்தால் பணம் தானாக வரும். இந்த பிரச்சனை தான் மையப்படுத்தி தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது போய்கொண்டு அந்த 25 நபர்களையும் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலையே நீக்கி அதனுடையாக அதிமுகவிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவருடைய பதவிகள் என்பது பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது கட்சித்தாவல் சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய பதவிகளை பறிக்க முடியும். இவர்கள் சொல்வது என்னவென்றால் 2-3 அதாவது ஒரு அதிமுக எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ஒரு 2 பேர் ஒரு இடத்திலும் 3 பேர் ஒரு இடத்திலும் இருந்தால் அந்த 3 பேருக்குத்தான் அதிமுக அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சட்ட விதிகளின்படி அவர்கள் அனைவரும் கட்சித்தாவலின் சட்டத்தின்படி தான் அவருடைய பதவி என்பது பறிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது விளையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் அனைவருமே அதிமுக தொண்டர்கள். இனிமேல் அதிமுக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னு இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ அதிமுக நிலவக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கிறது, அதிமுக இனிமேல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.